நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசுல வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. இதுவரை நமது டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். ஸோ கொடுத்துற போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ஜாப் தான். ஸோ பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர், ஈப்பு ஓட்டுநர், இரவு காவலர் 4 விதமான பதவிகளுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது. எந்த விதமான எழுத்து தேர்வும் கிடையாது. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19/1/2021 இதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். 23/12/2020 அன்று பார்த்தீங்கன்னா சீஃப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் பதவிகளுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதற்கான டீட்டெயில்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நேற்று பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதற்கான வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இதுவரை பார்க்கலாம், பார்த்துக்கிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. 24/12/2020 அன்று பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா குடியாத்தம், காட்பாடி, கேவி குப்பம், வேலூர், பேர்ணாம்பட்டு, அணைக்கட்டு. ஸோ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்கன்னா, அலுவலக உதவியாளர், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,750. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் டர்ன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜென்ரல் டர்ன் வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19/1/2021. விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், குடியாத்தம், வேலூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த விண்ணப்ப படித்தை பூர்த்தி செஞ்சுட்டு இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தையும் செல்ஃப் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காட்பாடி. ஸோ காட்பாடியில் வந்து என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, காட்பாடி ஊராட்சி ஒன்றியம் இரவு காவலர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,750. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டர்ன். இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், காட்பாடி, வேலூர் மாவட்டம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 19/1/2021. ஸோ எப்படி விண்ணப்பிப்பது? இதற்கான விண்ணப்ப படியும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை பூர்த்தி செஞ்சுட்டு இத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்தும் செல்ஃப் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்துருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கீழ்வாக்குப்பம் ஊராட்சி ஒன்றியம். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிவுறு எழுத்தர், ரெக்கார்டு கிளார்க்கு. சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,950 50,400. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும்
1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து கம்யூனிட்டி சங்கங்களும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்க வேண்டும். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 50,000. இதற்கான வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 18 முதல் 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 35 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டர்ன். இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், குப்பம், வேலூர் மாவட்டம் என்ற முகவரி பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ பதிவுறு எழுத்தர் பதவிக்கு தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்தாக பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் எடுத்து அதை பூர்த்தி செய்து மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுட்டு அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டத்துக்கு பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வேலூர் ஊராட்சி ஒன்றியம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈப்பு ஓட்டுநர், சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 62,000. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2020 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா பொது பிரிவினருக்கு 18 முதல் 30 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 40 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டர்ன். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதர தகுதிகள் பார்த்தீங்கன்னா செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் இருக்கணும். 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் பார்த்தீங்கன்னா முன் அனுபவம் வந்து இருக்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். இதுக்கான டீடைல்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்து எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டர்னு. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், வேலூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர் பதவிக்கு தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து அத்துடன் பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் நகல் அனைத்தையும் செல்ஃப் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். அதுக்கடுத்தாக பேர்ணாம்பட்டு ஊராட்சி ஒன்றியம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பவர் பண்ணியிருக்கிறாங்கன்னா ஈப்பு ஓட்டுநர் 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஜென்ரல் டர்ன் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. SCAWDW ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கணும். 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் வந்து இருக்க வேண்டும். அதுக்கடுத்தாக இரவு காலர் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டர்ன். ஸோ இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையாளர், ஊராட்சி ஒன்றியம், பேர்ணாம்பட்டு, வேலூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது பதிவஞ்சல் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்களோ அந்த பதவிக்குரிய விண்ணப்ப படிவத்தை டவுன்லோட் செய்து அதுக்கப்புறம் பூர்த்தி செஞ்சிருங்க. பூர்த்தி செஞ்சுட்டு தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்திலும் செல்ஃப் அட்டை செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தோடு இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும். இறுதியாக பார்த்தீங்கன்னா அணைக்கட்டு ஊராட்சி ஒன்றியம். ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பர் பண்ணியிருக்காங்கன்னா ஈப்பு ஓட்டுநர். எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் டர்ன். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் வந்து கொடுத்துருக்கிறதால அனைத்து கம்யூனிட்டி சங்கமும் விண்ணப்பிக்கலாம். இதற்கான கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். செல்லத்தக்க ஓட்டுநர் உரிமம் வச்சிருக்கணும். 5 ஆண்டுகளுக்கு குறையாமல் முன் அனுபவம் இருக்கணும். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் டர்ன் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. SCAWDW ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ
ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் அணைக்கட்டு வேலூர் மாவட்டம் என்ற முகவரிக்கு நேரிலோ அல்லது பதிவு மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக விண்ணப்ப பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் த பெஸ்ட்.